ஒரு சிலர்களுக்கு ஒரு சிலமான திறமைகள் வந்து இருக்கும். ஆமாம் தானே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். ஒரு சிலர் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்லா தூங்குவாங்க. அதுவுமே ஒரு ஹேபிட்ஸாக அது வந்து தப்புன்னே சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் நம்ம மனிதனோட சார்ந்து இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்லா சாங்ஸ் பாடுவாங்க. ஓகேங்களா, சிங்கிங்கில் வந்து ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா கரேத்தே, பிளேயிங் அப்படின்ட்டு வேறு திறமைகள்லாம் இருக்கும். ஒரு சிலர் வந்துட்டு நல்ல ட்ராயிங்ஸ் வந்து வரைவாங்க. ஓகேங்களா, வந்து கிளாஸ்க்கே போயிருக்க மாட்டாங்க. ஆனால் எக்ஸலண்ட்டான ட்ராயிங், நம்ம ஃபேஸ் எப்படியோ அதே மாதிரி அப்படியே டிட்டோவை ஆசிட்டிஸ் அதே மாதிரியே வரைவாங்க. அவங்களுக்கு படைப்பு திறன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், கற்பனை திறனும் அதிகமாக இருக்கும். ஒரு கற்பனையாக ஒன்று மனசில் நினைக்கிறாங்களா, அது வந்து தன்னுடைய கைகள் மூலிமா அழகாக வந்து வரைஞ்சி அதுக்கு வந்து ஒரு தத்ரூபமே வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து ட்ராயிங் பண்ணுற பழக்கம் இருக்கா? நான் வந்து இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என் தம்பிக்காக சொல்கிறேங்க. என் தம்பி பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் ட்ராயிங், அப்படி டிட்டோவாக வரைவார். அவர் வந்துட்டு ட்ராயிங் கிளாஸ்லாம் போனதே இல்லை மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சும்மா அப்படியே பழகிக்கிட்ட தான் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாங்க, அந்த மாதிரி இருக்கும். நான் நினச்சேன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், இவரை எப்படியாவது நான் சினி ஃபீல்டில் வந்து நான் சேர்த்துடணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இறந்துட்டார். ஓகே, அந்த மாதிரி ஸ்கில்லெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வரைஞ்சி வைங்க. ஓகேங்களா, ஒரு நிறையா வந்து வரைஞ்சி வச்சுட்டு ஒரு ஃபைல் மாதிரி வந்து போட்டு வைங்க. அது என்றைக்குமே அழியாதது. நாம் அழிஞ்சாலும் நாம் மறைஞ்சாலும் நம்ம ட்ராயிங் மூலிமா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நாங்களும் அப்படி தாங்க.